இந்த 65க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகளை பார்க்க முடியுது. இது வெளிவராத பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும் ஒரு 65-70 வழக்கு இருக்குன்றீங்க. ஆமா. இந்த 65-70 வழக்குகளையும் அரசோட நிலைப்பாடை பார்த்தோம்னா கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு 7 வழக்குக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா அரசு சொல்ற புள்ளி விவரப்படி 169 கிராமங்கள்ல தீண்டாமை இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் தொகுதி, இந்த தொகுதியினுடைய அமைச்சர் சக்கரபாணி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. 6 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவரு அந்த கள்ளிமந்தங்கிற ஊர்ல குடியிருக்கிறார். இன்னைக்கும் அந்த கள்ளிமந்தயத்தில் பட்டியலின மக்கள் முடிவெட்ட முடியாது சலுங்கடையில். அதே மாதிரி திருவண்ணாமலை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சீனியர் அமைச்சர், மூத்த அமைச்சர் சொல்லக்கூடிய ஏவாவேலு தொகுதியிலேயே பொது பாதையில பட்டியல் செத்தவங்களை எடுத்துட்டு போக முடியல. பொது பாதையில் எடுத்துட்டு போக முடியல. வயக்காட்டுகள் எடுத்து போச்சு ஆடியோ பணத்தை மறிக்கிறாங்க. நீங்க வன்னியர் தெருவில் போகக்கூடாது, கவுண்டர் தெருவில் போகக்கூடாது அப்படின்னு மோத்தக்கல்லையும் ஒரு குடும்ப சொத்து எங்க அங்க சமூக நீதி இருக்கு. கருணாநிதிக்கு பின்னாடி கருணாநிதி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயாநிதி, உதயாநிதிக்கு பின்னாடி இன்பாநிதி. இப்பயே 4வது தலைமுறையை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் பொறுப்புக்கோ பொதுச் செயலாளர் பொறுப்புக்கோ அல்லது பொருளாதார அந்த உயர்ந்த பொறுப்புக்கு ஒரு பட்டியலின மக்கள் கூட தகுதி இல்லையா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் கருப்பையா ஐயா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் நிலவி வரும் தொடர் ஆணவ கொலை, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்க, பல போராட்டங்கள் முன்னின்று நடத்துறீங்க, அதுலேயும் பல தீர்வுகள் கண்டிருக்கீங்க. இது தொடர்கதியாக இருக்க இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ சமீபத்தில் கவின் தூத்துக்குடியில் நடந்த இந்த கவின் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான படுகொலை. அதை யாரும் மறுக்க முடியாது. அவனை வீட்டுக்கே வர வச்சு, என் சகோதரி அவனை திருமணம் கொடுக்குறேன் வா, எங்கள் அப்பாங்க அம்மாட்ட பேசுன்னு சொல்லி வர வச்சு வீட்டு வாசலை வச்சு வெட்டியிருக்கிறான். அது கொடூரமான கொலை என்பதை விட சாதியத்துடைய உச்சம். சாதியத்தினுடைய உச்சம் அதுதான் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை உருவாக்கும். 2 விஷயத்தை நம்ம இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தோழர். 1990களுக்கு முன்னாடி இதே சாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்திருக்கும், பெரிய அளவில் நடக்கலை. 90களுக்கு பின்னாடி அம்பேத்கருடைய எழுச்சி வரவேற்ற அந்த சூழல்ல பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அது படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வாய்ப்புகள், தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, நிறைய சோர்ஸை உருவாக்குறாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களும் நகரத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடு, அந்த சாதி இறுக்கத்தை விட்டு நகரத்தை நோக்கி வெளியே வரப்ப அந்த நகர மையம், அந்த சூழல் அவங்கள ஒரு காதல் என்கிற ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த சாதிய ஆணவ படுகொலை 90களுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக இந்த படுகொலை எங்கெல்லாம் நடக்குதுன்னா 3 மண்டலமாக பிரிக்கலாம். வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், தென்மண்டலம். தென்மண்டலத்தில் தான் அதிகமான படுகொலைகள், அதை யாரும் மறுக்க முடியாது. மேற்கு மண்டலத்தில் பல கொலைகள் மறைக்கப்படுது, வெளிச்சத்துக்கு வராமல் வழக்காகாமல் மறைக்கப்பட்டிருக்கு. வட மாவட்டங்களில் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு கடந்த ஒரு 15 ஆண்டுகளில்
70க்கு மேற்பட்ட 65லிருந்து 70க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் செய்யப்பட்டு அரசால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 70 வழக்குகள் 70 வழக்கு கடந்த 15 ஆண்டுகள்ல வழக்கு மட்டும் 70 வழக்கு. இதில் மறைக்கப்பட்டது பல இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நான் ஒரு 100-150க்கு மேலே போகும் இந்த ஆணவ படுகொலை என்பது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில். இந்த சூழலை இந்த ஆணவ படுகொலை எதை மையப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி 90களுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு சமூக கன்சென்ட் இருந்துச்சு, சமூக புரிதல் இருந்துச்சு, சமூகத்தை பற்றியான விழிப்புணர்வுகள் நிறையா கொடுக்கப்பட்டது. அது திராவிட கழகமாக இருக்கலாம், மார்க்சிய இருக்கலாம், தலித் இயக்கங்கள் கூட இருக்கலாம். நிறைய அந்த சமூக விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் போச்சு, கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு, அரங்கு கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு, திண்ணை கூட்டங்கள் நடத்தப்பட்ட வரலாறுகள் 90களுக்கு முன்னாடி. 90களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே மறைக்கப்படுது. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? இயக்கங்களும் அதை முன்னெடுக்கலை. பெரியார் இயக்கங்களும் முன்னெடுக்கலை, மார்க்சிய இயக்கங்களும் முன்னெடுக்கலை, தலித் இயக்கங்களும் முன்னெடுக்கலை. 90க்கு பிறகு பெரியார் இயக்கங்கள் பெரியாருடைய அந்த கொள்கையை கைவிட்டுச்சுன்னு குற்றம் சாட்டுறீங்க. குற்றச்சாட்டு நான் சொல்ல வர்றது, சமூக விழிப்புணர்வு குறித்தான பிரச்சாரங்களை முன்னெடுக்கல. அது திமுகவும் எடுக்கல, திராவிட இயக்கங்கள் எடுக்கல, மார்க்சிய இயக்கங்கள் எடுக்கல, தலித் இயக்கங்கள் எடுக்கல. அதுக்காக தலித் இயக்கங்கள் நாங்கள் எடுத்தோன்னு பெருமை பேச முடியாது. தலித் இயக்கங்களும் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாதவங்க எடுக்கல. இந்த சூழல்ல தான் 90களுக்கு பின்னாடி தமிழகத்தில் பல்வேறு சாதிய இயக்கங்கள் உருவாகுது. சாதிய சங்கங்களாக, அதுக்கப்புறம் அது சாதிய கட்சியாக உருவெடுக்குது. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தை கூட சாதியத்துக்கு எதிரான கட்சி இல்லை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான கட்சி. இதெல்லாம் சாதியத்தை பலப்படுத்துகிற, சாதியத்தை ஊக்குவிக்கிற, தூக்கி பிடிக்கிற கட்சிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்ற அமைப்புகள். உதாரணத்துக்கு தென்னாடு சொல்லணும்னா டாக்டர் சேதுராமன், முக்குலத்தர் பேரவை. மேற்கு மாவட்டத்தில் போறாங்கன்னா டாக்டர் ஈஸ்வரன், கொங்குமூர்த்தி, இது மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் ஐயா பெரியவர் ராமதாஸ். இவங்க தான் நிறைய இது மாதிரி கட்டமைப்பை உருவாக்கணும். சாதிய கட்டமைப்பு. ஆமாம், அதுக்கு கூடுதல் அத்திவம் போட்டவர் ஐயா ராமதாஸ் ஐயா. பட்டியல் அண்ணாத அமைப்புகள் கூட்டமைப்பு இருக்கு. ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி ஒரு தேர்தலை சந்திச்சார். பட்டியல் சாதி அல்லாத இயக்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் சமூக நீதி பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த சுயசாதி அடையாளங்களையும் சுயசாதி வெறியையும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு தளமா மாறிடுச்சு. இதுக்கு கூடுதலாக ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு, பிஜேபி பங்கு கண்டிப்பா இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றான், சுயசாதியை பத்தி பேசுங்கிறான். பட்டியலின் சமூகத்துக்குள்ளே அருந்தேன்னா நீ ஆண்ட ஜாதி, பறையனா நீ ஆண்ட ஜாதி, பல்லர்கள் உயர்ந்த ஜாதிங்கிற அந்த புள்ளியை திணிச்சது ஆர்எஸ்எஸ். அது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மக்கத்துல ஆழமா திணிச்சாங்க. இதோடைய விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 65க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகளை பார்க்க முடியுது. இது வெளிவராத பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும் ஒரு 65-70 வழக்கு இருக்குன்றீங்க. ஆமா, பதிவு செய்யப்படாத சம்பவங்கள் நிறைய மூடி மறைக்கப்பட்டிருக்கு. பெற்றோராலே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அது சாதி இருக்கத்தால மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இந்த 65-70 வழக்குகளையும் அரசோட நிலைப்பாடை பார்த்தோம்னா, கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு 7 வழக்குக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. வெறும் 7 வழக்கு. அந்த மாதிரி 65 வழக்குல 7 வழக்கு. அது சொல்ற உசிலம்பட்டி, இங்க நம்ம வடமாவட்டத்தில் முருகேசன், கண்ணகி, இது மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வழக்குகள்ல, மேஜர் வழக்குகள் மட்டும்தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற வழக்கு என்ன ஆச்சுன்னா, 58 வழக்குகள் மேல இன்னைக்கு வரைக்கும் விசாரணைங்கிற பேர்ல மூடி மறைக்கப்பட்டிருக்கே தவிர அது தீர்வுக்கு வரல. இதுவும் இந்த சம்பவம் அதே போல மூடி மறைக்கப்படும்ன்றீங்க. இந்த சம்பவம் இப்போ நடந்த கவின் படுகொலை இல்ல. ஏன் இப்ப சொன்னா, இப்ப இன்னைக்கு இருக்க சூழல் வேணா, இன்னைக்கு இருக்க சூழல் மீடியா நிறைய வெளியே வந்திருக்கு. இப்ப மீடியா வெளியே வந்தனா அந்த சம்பவங்களை உடனுக்குடனே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. சமூகத்தில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு மீடியா உருவாக்குது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி மீடியாங்கிற இல்லையே, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீடியாவே இல்லையே. இது ஒரு பரபரப்பா இல்ல, பரபரப்பும் இல்ல, ஆண்ட்ராய்டு போன் யாரிடமே இல்ல. அப்ப உடனுடன் செய்திகள் பார்ப்பது பாஸ் ஆக முடியாது. அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம்னா
இந்த கவின் படுகொலை மாத்திரமல்ல, இந்த சாதிய ஆணவ படுகொலை தடுக்கணும்னா ஒன்று அரசு எந்திரங்கள் முடுக்கப்படணும், தீவிரப்படுத்தப்படணும், அல்லது சமூகம் எதுக்கு பொறுப்பேற்க. அதுக்கு தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மத்திய அரசிடம் வந்து மனு கொடுத்துருக்காராம். அதாவது எப்படின்னா கடுமையான வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதில் வந்து சில மாநிலங்கள், தமிழ்நாடு, பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் எடுக்கலாமா பதில் கேட்டதுக்கு அவங்க மௌனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்ததாக தகவல். உண்மை, அதுதான் உண்மை. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றுறதுக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுக்கணும், சட்டம் இயற்றணும். அவங்க ஏற்றலை. மாநில அரசினுடைய ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ மாநில அரசு ஆலோசனை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய, சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். கடந்த 5 வருஷமா கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இருக்கிற ஐபிசி சட்டமே போதும், இந்த சட்டம் தேவையில்லைங்கிறதான் ஸ்டாலினுடைய வாதம். என்கிற மாதிரி ஆட்களோட வாதம் என்பது இல்லை. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 65லேருந்து 70 ஆணவ கொலை நடந்திருக்க தமிழகத்துல வந்து வெறும் 3 மட்டும் பதிவு செய்து 3க்கு மட்டும் தான் தீர்வு காணப்பட்டது, 7க்கு மட்டும் தான் தீர்வு காணப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த கடுமையான சட்டம் அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது செய்யறதுக்கு குறைந்ததான பயப்படுவாங்கல்ல. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டால்தான், தண்டனைகள் கடுமையாக்கப்படுகிற பொழுதுதான் இந்த ஆணவ படுகொலை தடுக்கப்படும். அப்ப தமிழக அரசும் மெத்தனமா இருக்கு. எப்படி வன்கொடுமை சட்டை வந்த பிறகு இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளான மக்கள் இப்போ ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்காங்களே, அப்படி சொல்ல முடியாது. இப்பவும் வன்கொடுமை வந்து இருக்கு. இன்னைக்கு செருப்பு போட முடியாத கிராமம் இருக்கு, ஒரு சில கிராமத்துல இருக்கு. இல்ல, இன்னைக்கும் கோயிலுக்கு போக முடியாத கிராமம் இருக்கு. சட்டம் மட்டுமே தீர்வு இல்லை அப்படிங்கிற என்னுடைய புரிதல். வன்கொடுமை இது சட்டம் இருந்தாலும் ஆணவ படுகொலைக்கான எதிரான சட்டம் மட்டும் கொண்டு வந்தால் கூட அது தீர்வான நிச்சயமா இல்லை. ஏன்னா அந்த ஜுடிஷியலை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறை இருக்கு. அப்ப காவல்துறை முறையாக இந்த வழக்குகளை விசாரித்து தண்டனை வழங்கினா மட்டும்தான் இதை நம்ம குறைக்க முடியும். கொஞ்சம் சட்டத்தை இறுக்கமா கொண்டு வரதுக்கு அந்த புதிய வரைவு சட்டம் அவசியம். புதிய சட்டம் தமிழக அரசு உடனே கொண்டு வரணும்னு அவசியம், அது அவசியம், தேவையும் கூட. ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த இறுக்கம் அப்படி இருக்கத்தான் செய்யும். இது ஆணவ படுகொலை நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கு கூட தூத்துக்குடியில் வந்து அந்த கவியினுடைய பெற்றோரை சந்தித்த கனிமொழி எம்பி அவர்களும் நேர் அமைச்சர் அவர்களும் வந்து என்னன்னா கண்டிப்பாக நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் உறுதிபட சொல்லியிருக்காங்களே. இல்லை, அவங்க சொல்கிறாங்க உறுதிபட இருக்கும்னா என்ன செஞ்சிருவாங்க. அதிகபட்சம் போனால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடுவாங்க. இதுக்குன்னு தனி சட்டத்தில் கொண்டு வர மாட்டாங்க. இல்லை, அதான் சிறப்பு சட்டம் இல்லைன்னு சொல்கிறோம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரப்ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சம்பவம் நடந்த 4 நாள் கழிச்சு தான் அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா கைது பண்ணப்படலை. அப்போ காவல்துறை, அவங்க 2 பேரும் காவல்துறை பணியாற்றக்கூடிய நபர்கள். இப்போ காவல்துறை யாருக்காக செயல்படுது? காவல்துறைக்காக செயல்படுதுன்றீங்க. அப்போ அவங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. இந்த வழக்குகளை விரைவுபடுத்த, அதான் எப்படி வந்து பெண்களுக்கான சிறப்பு சட்டம் இருக்கோ, சிறார்களுக்கான சிறப்பு சட்டம் இருக்கோ, வன்கொடுமை தடுப்பு சட்டம் பட்டியல் மக்களுக்காக இருக்கோ, அதே மாதிரி ஆணவ படுகொலைக்குன்னு சிறப்பு சட்டம் வேணும். ஏன்னா இந்த ஆணவ படுகொலை SC/BCக்கு மட்டும் நடக்கலை, ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. அதான் நீங்கள் மேற்கு மாவட்டமாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கொலை செய்யப்படுவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஆண்கள். 90%. நீங்கள் உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை எடுத்துக்கோங்க, இப்போ கவின் எடுத்துக்கோங்க, மதுரையில் நடந்த அந்த அழகேந்திரன் படுகொலை எடுத்துக்கோங்க. இப்படி பல கொலைகளை நம்ம வந்து சுட்டி காட்டணும். நம்ம கண்ணகி முருகேசன் கொலை, கண்ணகி முருகேசன் 2 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் சொல்ல வருது, பெரும்பான்மையாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் தான் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இது திட்டமிட்ட சாதியத்தினுடைய வெளிப்பாடு தானே தவிர சாதியத்தின் இறுக்கம்தான். அதனால் இதுக்கு சிறப்பு சட்டம் என்பது அவசியம். இன்னொரு விஷயம் ஏன் நாங்கள் இதில் வலியுறுத்துறோம் அப்படின்னா, இப்போ தருமபுரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேள்வி பண்ணதில்லை. ஒரு பறையரின பெண் ஒரு இஸ்லாமியரை காதலித்ததற்காக அந்த இஸ்லாமிய தோழரை பறையரின சகோதரனுடைய அண்ணன் பட்ட பகல்ல தருமபுரி ஹோட்டலில் வச்சு குத்தி கொள்றான். இது ஒரு விதமான இந்த மத ரீதியான ஒரு பிரச்சனை ஓடுது. இதில் SC/ST ஆக்ட் பொருந்துமா இல்லை வந்து இந்த சட்டம் பொருந்துமாங்கிறது நம்ம கேள்விக்கு வந்து விவாதம். முதல் நடந்தது என்ன, ஒரு பல்லரின சமூகத்தை சேர்ந்த பெண்ணை ஒரு அருந்தேர் பையன் காதலிக்கிறான். 2 பேரும் திருமணம் விரும்புறாங்க. அவன் தலையறுத்து ஆண் உறுப்பு அறுத்து அவனை கொலை செய்யறாங்க. அவன் பேர் அழகேந்திரன். இப்போ இதுல எந்த சட்டத்தில் கொண்டு வருவீங்க? அப்ப சிறப்பு சட்டம் என்பது அவசியமாக இருக்கிறது.
அது பட்டியலிருந்து சமூகத்தில் நடந்தாலும் சரி, ஒரு சில கேஸ் தான், நிறைய வந்து இந்த ஆணவ படுகொலை வந்து பட்டியல் நடந்திருக்குன்னா இல்லை, இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் மாநில அரசு கண்டிப்பாக உடனடியாக கொண்டு வரும், அது அவசியம். சரி, இப்போ இந்த சிறப்பு சட்டம் இருக்க வகையில் வந்து நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் இன்னும் வந்து கிராமப்புறத்தில் வந்து ரெட்டை டம்ளர் பிரச்சனை இருக்குது, செருப்பு போடாமல் இருக்கிறாங்க, மயானமே இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இப்போ இந்த ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, மயானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த், அதை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்களேன். இல்லை, இப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், 2025 இருக்கிறோம், சமூக நீதி, திராவிட மாடல், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறோம், இன்டர்நெட்டு, எங்கெங்கே மக்கள் மனிதன் போயிட்டுருக்கிறான். ஆனால் இன்றைக்கும் தமிழக அரசுடைய புள்ளி விவரப்படி 169 கிராமங்களை தீண்டாமை இருக்குது. இது அரசு, ஆமாம், அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளி விவரம். இது நான் சொல்கிற புள்ளி விவரம் இல்லை, ஆனால் இது கூடுதலாக இருக்குது. ஆனால் அரசு சொல்கிற புள்ளி விவரப்படி 169 கிராமங்களில் தீண்டாமை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதி, இந்த தொகுதியினுடைய அமைச்சர் சக்கரபாணி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு, 6 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் அந்த கள்ளிமந்தைங்கிற ஊரில் குடியிருக்கிறார். இன்னைக்கும் அந்த கள்ளிமந்தையத்தில் பட்டியலின மக்கள் முடிவெட்ட முடியாது. சலூன் கடையில் மயானத்தில், பொது மயானத்தில் பணத்தை புதைக்க முடியாது. அங்கே இருக்க திருமண மண்டபங்களை திருமணம் நடத்த முடியாது. அங்கே இருக்கிற இந்து சமய அறத்திற்கு சொந்தமான கோயிலுக்குள்ள உள்ளே போக முடியாது. அதே மாதிரி திருவண்ணாமலை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சீனியர் அமைச்சர், மூத்த அமைச்சர்னு சொல்லக்கூடிய ஏவாவேலு தொகுதியிலேயே பொது பாதையில் பட்டியல் செத்தவங்களை எடுத்துகிட்டு போக முடியல, பொது பாதையில் எடுத்துகிட்டு போக முடியல, வயக்காட்டுகள் எடுத்து போய் சொல்லி ஆடியோ வந்து பணத்தை மறிக்கிறாங்க. நீங்கள் வந்து வன்னியர் தெருவில் போகக்கூடாது, கவுண்டர் தெருவில் போகக்கூடாது அப்படின்னு மோத்தக்கல்லையும் இன்னொரு கிராமத்துலேயும் அப்படியே வந்து மஞ்சப்பட்டிங்கிற கிராமம், 2 கிராமத்தில் ஆடியோவோ மறித்து அந்த பணத்தை பொது பாதையில் எடுத்துகிட்டு போக விடாமல் திருப்பி காட்டு வழியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இது கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வு. இன்னைக்கு வரைக்கும் அதே தொகுதியில் நூக்காம்பாடி ஒரு கிராமம் இருக்குது, 300 பட்டியலின மக்கள், பறையர்களின மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க தலைமுறையாக செத்து போனவனா தோளில் தான் சுமந்துட்டு போகிறான், பாடை கட்டி எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா ரோடு இல்லையே, ரோடு இல்லை, தோளில் சுமந்துட்டு போனோம். இல்லை 4 கம்பை வச்சுட்டு வயக்காட்டுக்குள்ள உள்ள போகிறான். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்து அந்த மக்களை வயலுக்குள்ளே உள்ள போகிறான். இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லையே. இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுது பார்த்தீங்கன்னா இந்த மதமாறிய தலித் கிறிஸ்தவர்கள் கூட நிறைய இது போல வந்து மயான பிரச்சனைகள் இருக்கு. மயான பிரச்சனை திருச்சியில பயங்கர வந்து வெடிச்சிச்சு. சரி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வே கிடையாதா? தலித்னா தலித், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கடைசி வரைக்கும் ஆகணுமா? இல்ல, அப்படித்தான் அரசாங்கம் இல்ல, அவன் அது போலதான் வந்து அடிமையாவ தான் அரசாங்கம் அப்படித்தான் நினைக்குது. இதுக்கெல்லாம் தீர்வுனா அரசியல் தீர்வு. எதுக்கு அம்பேத்கருடைய பத்தி பேசுறாங்க, எதுக்கு பெரியார் கொள்கையை பத்தி பேசுறாங்க? ஒரே ஒரு சட்டம் போதில்ல, நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. ஒரு கேள்வி மட்டும், கடைசி மனிதனுக்கு வந்து நீதிமன்றம் தானே தீர்வு. சட்டத்தை கொண்டு வரலாம் இல்ல? நீங்க சொல்ற உண்மைதான். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப சமூக நீதிங்கிற எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? கடைசி மனிதன் நீதிங்கிறோம், சமூக நீதி எங்க இருக்கு? சோசியல் ஜஸ்டிஸ் சமூக சார்ந்து போயிடுச்சு. சமூக சார்ந்து இல்ல, தனிநபர் சார்ந்துதான் மாறிக்கிடுச்சு. உங்களுக்கு வரலாறு நம்ம நிறைய பார்த்தோம்னா நிறையா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு, அது யாரால் நீதி கட்சி எப்படி உருவாச்சு, அப்புறம் திராவிட கழகம் எப்படி உருவாச்சு, திமுக எப்படி உருவாச்சு, நம்ம வரலாறு பார்க்க முடியும். எந்த பிராமண அல்லாதோர் அமைப்பாக தான் நீதி கட்சி உருவாக்கப்பட்டது, அதான் வரலாறு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் திராவிட கழகம் மாத்துறாரு, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாத்துறாரு. இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை என்ன? தமிழர்களே அல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களே அல்லாத விட ஒரு குடும்ப சொத்தா மாறி இருக்கு. ஒரு குடும்ப சொத்து. எங்க சமூக நீதி இருக்கு? கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயாநிதி, உதயாநிதிக்கு பின்னாடி இன்பாநிதி, இப்பயே வந்து 4வது தலைமுறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் பொறுப்புக்கோ பொதுச் செயலாளர் பொறுப்புக்கோ அல்லது பொருளாதார அந்த உயர்ந்த பொறுப்புக்கு ஒரு பட்டியலின மக்களோட கூட தகுதி இல்லையா? அப்ப எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க சமூக நீதி கட்சியை பார்க்க முடியும்? அங்க சமூக நீதி இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை என்ன செய்யுதோ அதைத்தான் அங்க இருக்க கூட இன்னைக்கு அமைச்சர்கள் செய்யறாங்க. அதை வந்து ஐயா கரெக்டா பண்றாரு. ராமதாஸ் ஐயா அவருடைய கட்சியில
அந்த கட்சியில் இப்போ மகனுக்கு இப்போ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலினத்துடையதான் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. அதில் அவர் மாற்று கருத்தில் அம்பேத்கர் சிலையை நிறுவினார், நிறைய பண்ணார். அவருடைய கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மாறிச்சு. மீண்டும் பல நிலைமைக்கு வருவார்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அவரெல்லாம் வந்து இந்த சமூகத்தின் முன்னோடி வழிகாட்டி, நம்ம அவரை எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம சமூக நீதியை பேசுறதுனால தான் இப்போ இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் பேசணும்னா 5 வருஷம் வாக்களித்து ஓட்டு போட்டிருக்கோம். ஓட்டு போட்ட மக்களுக்கு பட்ட நாமம் தானே போட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவன் செத்ததுக்கு அப்புறம் மனித நேயத்தோடு அவனை புதைக்கிறதுக்கு ஒரு அடைக்கலமாக புதைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே. பொது மயானத்துக்குள்ளேயும் உள்ளே போக முடியாது. சரி, அவனுக்கு தனி மயானம் கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிற. அவனுக்கு மயானம் இருந்தால் அதை ஆக்கிரமிப்பதற்கு எடுக்க மாட்டுற. அவனுக்கு மயானம் இருந்தால் அதுக்கு வந்து அடிப்படை வசதின்னு செய்ய மறுக்கிற. கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்திட்டோம். பல்கட்ட போராட்டம், பலகட்ட போராட்டம். செத்த பிறகும் இடமில்லை தமிழகத்தில். செத்த அவனை மரியாதையோட புதைக்கிறதுக்கு இடம் இல்லை பட்டியல் மக்களுக்கு. இதுதான் சமூக நீதி அரசு. ஆனா ஒன்றிய அரசு ஒதுக்குன பட்டியல் மக்களோட பட்ஜெட்ல 5348 கோடி திரும்ப அனுப்புறாங்க. அதே மாதிரி அரசு ஆமா 5348 கோடி திரும்ப அனுப்புறான். தமிழக அரசு ஒதுக்கின பட்ஜெட்லயே 918 கோடி செலவழிக்காம ட்ரெஸரிக்கு திரும்ப போகுது. அது இப்ப நம்ம எப்படி இதை வந்து சமூக நீதி அரசு நம்ம பார்க்க முடியும்? எந்த துறை எடுத்தாலும் சரி, உதாரணத்தை எடுத்துங்க, விழுப்புரத்தில் நடந்துச்சு போன வாரத்தில். ஒரு பட்டியலின சகோதரி நூலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அவருக்கு மேலே உயரதியாக இருக்கிற ஒரு மாவட்ட நூலகர் அவர் அந்த அம்மாவை கீழே உட்கார வச்சு தரையில் உட்கார வச்சு வேலை வாங்கினார். அது சமூக எல்லா தளத்திலையும் வந்துச்சு, யாரும் மறுக்க முடியாது. மதுரையில் ஒரு பேராசிரியருக்கு இருக்கை கொடுக்கல, பல்கலைக்கழக பேராசிரியருக்கு இருக்கை கொடுக்கல, அவர் கீழே உட்காந்து பணி செய்ய நிலைமை ஏற்பட்டுச்சு. இது மாதிரி எல்லா துறைகளிலும் இந்த சமூக நீதி என்பது ஒரு கேள்விக்குறியான பொருளாகவே மாறிப்போச்சு. அதை திமுக மாற்றிடுச்சு. நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் வந்து சமூக நீதிக்காக வந்து எந்த கட்சி முன்னிறுத்த வருகிறதோ அந்த கட்சிக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க என்பது நிதர்சனமான உண்மை. பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.